எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. திருவொற்றியூர் மக்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவங்களோட ஒத்துழைப்போடு தான் அவரும் எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் கேட்போம். அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மனோர்மணி. ஓகே, உங்கள் தொகுதிக்கு எம்எல்ஏவா செந்தில்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவரு இங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் நல்லா தான் வளர்ந்தாரு, நல்லா படிச்சாரு. அவர் யார்கிட்டயும் ரொம்ப பிரச்சனைக்கு போக மாட்டாரு. அவர் பாட்டில் அவர் இருப்பாரு, படிச்சுட்டு வருவார் போவார். அதுக்கு பிறகு அவர் இப்போ எம்எல்ஏ ஆனது மக்கள் கொடுத்த ஒரு அதிகாரத்தில் அவர் ஆனார். நான் அவரோட வாழ்க்கையில இன்னைக்கு அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாருன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இல்லம்மா, இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. என்ன எதிர்பார்ப்போட அவருக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் வழங்கி? எதிர்பார்ப்புனா இப்ப நம்ம மீனவர்லாம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, வந்தவங்க எல்லாம் யாரும் எதுவும் செய்யலையே, நாம செய்யணுன்ற ஒரு இதுல அவர் ஆரோக்கியமா இருப்பாரு. ஆனா செய்வாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்வாரு. அதுக்கு பிறகு எங்க அப்பா என் தலைவன், நான் பெற்ற புள்ள, அந்த புள்ளையும் நல்லதை பண்ணுவாரு அப்படின்ற ஒரு மனப்பாடம் எங்களுக்கு இருக்கு. ஓகே, அந்த ஒரு நம்பிக்கையினால இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே, இந்த திருவொற்றியூர் மக்களுக்கு என்ன பெரிய குறையா இருந்ததுமா? இப்போ இவங்க பெரிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எதுவுமே பண்ணல தம்பி, இது குறிப்பா இத பண்ணல அப்படின்னு ஒரு கோபம் இருந்திருக்கும்ல. என்ன விஷயம், என்ன பண்ணல? இப்ப செந்தில்குமார் அவர்கள் என்ன பண்ணி? நிறைய கோபம் இருந்தது. எப்படின்னா, இந்த ரேஷன் கடையில 1000 ரூபாய் எல்லாருமே வாங்கினாங்க. ஆனா நான் வாங்கவே இல்லை. நான் காலு கையெல்லாம் உளுந்து பானவரை வச்சிருக்கிறேன். குடிக்கார புள்ள ரொம்ப டெய்லியா அழுவா, டெய்லியா அடிப்பா, என்ன குடிக்கி பாட்டிலுக்கு அவ்வளவு சித்திரவதை, ரொம்ப சித்திரவதைப்படுறேன். அதனால ரொம்ப கோபமா இருந்தேன். எனக்கு இந்த 1000 ரூபாய் கூட அனுப்பலையே, இன்னமும் கசாலினி திட்டுவேன், கோயிலா போய் அழுவேன். அப்படிலாம் இருந்து எனக்கு வரல, அந்த 5000 கூட வரல. அதுக்கு பிறகு என் புள்ள வரணும், என் புள்ள வரணும், என் விஜய் புள்ள வரணும், என் புள்ள வந்தா நல்லதை நடத்தும் அப்படின்ற ஒரு வெறிதனம் ஆயிடுச்சு எனக்கு. 64 வயசு ஆகுது, எனக்கு ரொம்ப வேதனைகள். என் பிள்ளை வர வைக்கணும், என் பிள்ளையால ஒரு நல்லது எனக்கு கிடைக்கும், இந்த வீடு பிரிச்சு கட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் ரொம்ப என் பிள்ளையோட ஒரு முறை வச்சு நான் போனேன். என் பிள்ளைக்கு ஆர்த்தி எடுத்தேன், செந்திலுக்கு திருஷ்டி கழிச்சேன், எல்லாம் செய்தேன். நீ வருவப்பா, அங்காள பரமேஸ்வரி பெரிய பழைத்தா கருமாரி உன்னை வந்து குந்த வைப்பா, நீ வருவே, என் பிள்ளை விஜய் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் ஒரு தெய்வம் தான், கோயிலாக போகிறவு தான், நான் குறி சொல்கிறவு தான், சாமி ஆடுறவு தான். அந்த மாதிரி இருந்தோம். இன்றைக்கி நான் அவ்வளோ வேதனையோடு இருந்தேன். சாமியும் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, சங்கர்ன்றவரும் அவரும் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. எங்கள் வீட்டு ஆம்பளைங்களும் போக மாட்டாங்க. அவங்க உழைப்பு தான், கடலில் உழைக்கணும், சாப்பிட்ணும், யாரோடையும் நம்ம போகக்கூடாதுன்ட்டு அப்படி தான் வாழ்ந்தாங்க. என் புருஷனும் சரி, என் பிள்ளையும் சரி. என் பிள்ளை வந்து குடிக்கு அடிமையானவன். அவனுக்கு 2 மனைவி தேடி கல்யாணம் பண்ணி ஓடிட்டாளுங்க. அதனால அவன் மன வருத்தத்தில் என்னை சித்திரவதை பண்ணுவான். நீ தானே பார்த்து கட்டின, எனக்கு பொண்டாட்டியில் நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு என்னை ரொம்ப கொடுமை பண்ண. நேற்று கூட என்னை அவ்வளோ கொடுமை. இந்த அம்மா என் பொண்ணு அமுழு தான் ஓடியாந்து சித்திரவதை பண்ணேன். அவ்வளோ வேதனை, ஓடுறம்பா, கல்லை தூக்குறான், கட்டையை தூக்குறான். எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி தரியா இல்லையா, எனக்கு வாங்கி தர்றேன்னா நீ செத்துருவேன், கால் கையை உடச்சிடுவான் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு வெறித்தனமாண்ணா. அப்பா கால் கை விழுந்து வீட்டை கிடக்கிறாரு. அவரு வருமானம் தான்ப்பா எனக்கு. 4 பொண்ணு சாமி, எனக்கு 4 பொண்ணு 4 ஊரை கட்டி கொடுத்தா இந்த ஒரு பிள்ளை தான். இந்த ஒரு பிள்ளையால எனக்கு நிம்மதியே போச்சே அந்த ஊரில். ஆனால் என் பிள்ளை வந்ததா இன்னைக்கு இத்தனை கடையை மூடிச்சு. யாரும் என் விஜய் பிள்ளை வந்ததா இத்தனை கடையை மூடிச்சு. என் செந்தல் பிள்ளை வந்ததா இன்னைக்கு நல்லதை செய்ய என்ற ஒரு நம்பிக்கையில் தைரியமாக இருக்கிறேன். இந்த தைரியம் எனக்கு போதும். என் பிள்ளை செய்யும், நான் போகணும், என் பிள்ளைய பார்க்கணும்னு இருக்கிறேன். சரி, சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாப்பா, நல்ல குணங்கள், நல்ல குணம், நல்ல மனசாளுக்கு மரியாதை, நல்ல ஒரு பெருமையா நடக்கும். யாரோட கட்சிக்கும் போவாது, யாரோட சாவகாசமும் கிடையாது. தனிமையா நின்று தான் தனிமையா வாழும். யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பேசுறது. நம்ம போனா கூட என்னப்பா செந்தில் போயிட்டு வந்தேப்பானா, போனாங்க சித்தி, அப்படிதான் மரியாதை. சித்தி தான் அவருக்கு. நான் அந்த மாதிரி மரியாதை தான், அந்த தன்மை தான். கோபம், மனசுலிப்பு எதுவும் கிடையாது. நீ மாற்றம் தான். இன்னைக்கும் மரியாதை தான். சரி, ஒரு வாழ்த்து சொல்லிருங்களேன் அவருக்கு. இனிமே நல்ல மாற்றம் வரும், செந்தில்குமார் நல்ல மாதிரி செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐயா. ஆனால் வந்து மனோன்மணி, நான் சொல்கிறேன், இந்த இதுவை வந்து என் பிள்ளை இதுக்கு மேல் கொண்டு ஓங்கி செய்து அவங்க மூஞ்சிலெல்லாம் கறி பூசுவாரு. அம்மா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்தகுமாரி. செந்தில்குமார் அவர்களை தெரியுமா? அவர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்.
எந்த இப்ப இருந்து உங்களுக்கு தெரியுமா எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நல்லா நாங்கெல்லாம் ஒன்றா விளாட்னவங்க. ஆ. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஒன்றா விளாட்னவங்க நாங்கெல்லாம். இன்னைக்கு அவர் எம்எல்ஏவா? ஆமாம், அவர் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கார். ம். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எங்கள் குறைய கேட்டு எந்த கேமராவோ எந்த இதுவோ வந்தது கிடையாது. இதுதான் முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம். எங்களை தேடி மக்களை தேடி இந்த கேமரா எடுத்துன்னு வந்து உங்களுக்கு குறை என்னன்னு கேட்கறது, இதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே, இதுக்கு மேலே எனக்கு பேச படப்படன்னு இருக்கு. இதை நான் முடிச்சுக்கிறேன். இல்ல அதான் இல்ல, உங்களோடய வளர்ந்தவர் இன்னைக்கு எம்எல்ஏவா மாறி இருக்காரு. அதுவும் உங்களோட ஊர்லயே திருவொற்றியூர் தொகுதியிலேயே அவர் எம்எல்ஏவா மாறி இருக்காரு. இந்த மாற்றம் வரும்னு எதிர்பார்த்திருப்பீங்கல்ல அவர்கிட்ட இருந்து. So, எந்த ஒரு நம்பிக்கையோட அவர் கூட இந்த ஊர் மக்களா பயணிக்கிறீங்க? சின்னதுலேருந்தே இருந்ததுனால அது ஒரு நம்பிக்கை தான், வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம வந்தாச்சு. இனிமே கூட போய் அவர் கூட பேசி பழகி அவர் என்ன செய்கிறாருன்னு இதுக்கப்புறம் வந்து கேளுங்க. அவர் என்ன பண்ணாருன்னு நாங்கள் சொல்கிறோம். இது ஸ்டார்டிங்கு. இந்த ஸ்டார்டிங்கில் பிறந்த வளர்ந்தது மட்டும் தான் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் இருந்தது சொல்ல முடியும், அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியும். இப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் அவர் பண்ண பின்னாடி வந்து கேளுங்க. அது என்ன சொல்லணுமோ நாங்கள் சொல்கிறோம். இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்களா? ஆமா. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப குறையா இருந்திருக்கு? ஒரு வருத்தமா இதெல்லாம் பண்ணவே இல்லைங்க, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்றப்போ? இந்த எத்தனை எம்எல்ஏ எத்தனை தொகுதி வந்தாலும் இந்த ஏரியா வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா மாதிரி இருந்ததுப்பா. யார் வந்து உங்கள் கஷ்டம் என்ன, ஒரு மழை டைம்லேயும் சரி, ஒரு எதனா வெள்ளம் வந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, ஏன் வந்து ஒரு நிவாரண சாப்பாடு கூட வந்து எங்கள் சந்துக்கு தேடி வந்தது கிடையாது. அந்த மொனை ரோட்டில் போடுவாங்க. இங்கேருந்து அவ்வளோ ஜனம் ஓட முடியுமா மலையில் போய் வாங்கிக்கின்னு வரணும். அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைச்சது கிடையாது. இனிமேலும் அந்த கஷ்ட நஷ்டம் வரக்கூடாது எங்களுக்கு. வீடை தேடி வந்து எதாக இருந்தாலும் கதவை தட்டி, இதுதான் இந்த ஏரியா, இந்த சந்துக்குள்ளே ஒரு பொருள் வரணும்னா எங்களை தேடி வந்ததுன்னா வரும் நம்புகிறோம். விஜயன் அண்ணா வந்துக்கிறதுனால எங்களை தேடி வரும் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை அவர் கொடுத்தாருன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரா? செந்தில் அவர்கள் சொல்லியிருக்காங்களா அவர் பார்த்துப்பாரு? ஃபர்ஸ்ட் அவர் எங்கள் வீட்டாண்ட வந்து உங்களுக்கு எல்லாம் செய்கிறோமான்னு சொல்லிட்டு போய்கிறாரு. ஜெயிச்ச உடனே சரி நான் செய்கிறாரு, செய்து காட்டுவாருன்னு நம்புகிறோம். இன்னைக்கு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாமே நாங்கள் அவருக்கு தான் போட்டோம். அவரே வர வச்சோம். 2 பேர் வந்தாங்க, எங்களுக்கு எதுவுமே செய்யலை. நாங்கள் கேட்குற எதுவும் உதவியும் செய்யவே இல்லை. அதில் வருஷம் எங்களுக்கு கடைசியாக ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதை அப்படியே அடிச்சுன்னு இன்னும் 2-3 இந்த கடல் வந்தாக்க அது கல் வந்து கீழே சரிஞ்சிடும், வீட்டுங்களில் வந்து தண்ணி வந்து ஏறிடும். அந்த மாதிரி இதில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கல் கொட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க அந்த சைடு. அந்த மாதிரி அந்த லைனில் கொட்டின மாதிரி அதே மாதிரி இந்த லைனில் கொட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஆமாம், அந்த மாதிரி இது பண்ணணும். வேற எதுவும் கிடையாது. அவர் இல்ல நீங்க அவரை எப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் இங்க பிறந்ததே எங்க சொந்தக்காரர் தான். அப்படியா? சின்ன வயசுல இருந்து அவரை பாக்குறீங்க? சின்ன வயசுல. அவரோட எப்படி கேரக்டர்லாம் யாரு கூட வந்து இங்க பசங்க கூட எல்லாம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண மாட்டான், படிப்பான். படிப்பு இப்போ வந்து அவர் பெரிய இது வக்கீலாகவே போயிருக்காரு. வக்கீலாக போனதுனால கொஞ்சம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு இது உங்களுக்காக ஒரு நல்லது செஞ்சுருக்காரு. ஒரு வீடு எங்கள் பொண்ணு இது பண்ணதுக்காக அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இதுக்கு வந்திருக்காரு. அவர் நல்லது செஞ்சால் எல்லாருக்குமே நல்லது தான். இப்போ விஜய் அவர்கள் முதல்வராக வந்ததுனால வந்து அதுவும் ரொம்ப சந்தோஷம்தான். அது கூட எங்கள் பையன் அதான் மச்சனம் பையன் தான் அவர். அவருடைய பையன் வந்து செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பக்கத்தில் இருக்கனால நாங்கள் எது கேட்டாலும் அது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கலாமா? இல்லை சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் அவர்களோட கட்சியில் இணைஞ்சு அவர் எம்எல்ஏவா மாறி அவர் ஆவாருன்னு தெரியல. அவர் படிச்சுன்னே எப்படியே வந்து அவருக்கு அங்கே போய் சேர்ந்து அது எம்எல்ஏவே ஆயிட்டாரு. எல்லாமே நாங்கள் இது பரவாயில்ல. அவர் முடிச்சு அவர் இதுவில் தான் போய் உட்காந்தாரு. இப்போ வக்கீலாவும் முழுசாக இருக்காரு. அதை வச்ச மாதிரி அவர் இப்போ வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊருக்கே நல்லது செய்வாருன்னு சந்தோஷம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே? பேர் வெங்கடேஷ். நீங்கள் இந்த திருவொற்றியூரில் தான் எனக்கு? திருவொற்றியூரில் 50-60 வருஷமாக இருக்குது. ஓகே, ஆனால் அவங்க இங்கே தான் பிறந்தாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அவரோட சொந்த வீடு இது? ஆமாம், சொந்த வீடு தான். ஓகே, ஆமாம், மீனவர் இது இங்கே தான் பிறந்தது. உங்களுக்கு எப்போ அவர் பரிச்சயம் பண்ணார்? எப்போ இருந்து தெரியும் உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் 17 வயசு வரும்போது இங்கே திருவத்தூருக்கு வந்தேன். திருவத்தூர் வந்தேன் தெரியும். 50 வருஷமாக தெரியும். 50 வருஷத்துக்கு மேலே தாங்க. ஓகே, எனக்கு 66 வயசு ஆகும். நான் கஷ்டப்படுறேன், சாதாரண கூலியாக தான் செய்கிறேன். அப்போதுலேருந்து தெரியும். எங்கள் சம்பந்தி தான் அவர். ஓகே, சம்பந்தி பையன் தான் அவர். வக்கீலாக படிச்சுக்கிறாப்புல, வக்கீலாக படிச்சு வேட்பாளர் ஆகிட்டப்பில். இப்போ கஷ்டப்படுற குடும்பம், மீனவர் குடும்பம் என்ன உதவி செய்கிறேன், நல்லது செய்கிறாப்புல. அது செஞ்சால் நல்லபடியாக இருக்கு நாடு. அவன் பையன் நல்ல பையன் தான், என்ன பிரச்சனை நம்மளை பார்த்த பொறுத்த வரைக்கும். ஓகே, இல்லை அந்த மக்களோட வழி தெரியுமா? தெரியும், தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுப்பாரு.
தேவையான வசதிகள் பண்ணி ஓகே. ஆனா இங்க தான் பிறந்தாங்க. இங்கே தான் பிறந்தது. ஓகே. இன்னைக்கு உங்க மீனவ சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா அது இருக்கு. மகிழ்ச்சி, எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக போச்சு. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையான என்னென்ன ஒரு என்ன முதலமைச்சர் என்ன டிசிஷன் பண்ணுறோம் அதுக்கு அந்த மாதிரி என்ன விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் உங்களுக்கு மகிழ்ச்சி? மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாரும் ஊருக்கு மகிழ்ச்சி. அப்படியா? ஆமாம். ஏன் இவ்வளவு நம்பிக்கை? இவ்வளோ நம்பிக்கைன்னா நல்லது. அவர் மூலம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அவர் பெரிய ராஜாங்கன் பரம்பரை இல்லை, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அது கஷ்டத்து தெரியும், பசினாலும் தெரியும் அவருக்கு. அதனால அவர் கூட இருக்கிறவங்க நல்லது செய்வோம். என் பேர் கணேஷ். நீங்க சொல்லுங்க, செந்தில்குமார் அவர்கள் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களோட தொகுதிக்கு எம்எல்ஏவா வந்திருக்காங்க. செந்தில்குமார்ன்றது என்னோட மச்சான் தான். அவர் வந்து பிஏ பிஎல் படிச்சிருக்காரு. இல்லை அப்போவே அவர் நல்ல பொது சேவைகள் நல்லா பண்ணுவார். அவர் இப்போ அவர் ஏற்பாரான்னு இப்போ நீங்கள் எம்எல்ஏ இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. இல்லை மீனவ சமுதாயத்திலேருந்து ஒருத்தர். அதான் மீனவ சமுதாயத்துலேருந்து அவர் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஓகே. மக்களுக்கு நல்லது பண்ணுவார். தளபதி நல்லா இருக்கையெல்லாம் விட்டுருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணுவார். ஜனங்க நம்புங்க, அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் செந்தில் அவர்களை நம்பி ஒரு வாக்களிச்சிருக்காங்க, வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய நம்பரில் இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்துலேயும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க? எதனால மக்கள் இந்த உதயரிசு அதை அதிமுக திமுக இவங்க மாறி மாறி வந்து இந்த ஊரையே நாசனம் பண்ணிட்டாங்க. இந்த ஊருன்றதை தமிழனே டோட்டலாக நாசனம் பண்ணிட்டாங்க. எங்கள் படம் கூடி கற்பழிப்பு கஞ்சா அந்த மாதிரி நல்ல ஜனங்க ஒரு முடியறது தளபதியை தேர்ந்தெடுக்காங்க. ஓகே. வெற்றி அடைஞ்சதும் நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உழைச்சோம், குடும்பத்தில் எல்லாம் உழைச்சோம், நண்பர்கள் எல்லாம் உழைச்சாங்க, அக்கம் பக்கம் எல்லாம் உழைச்சாங்க, நல்லா உழைச்சாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவர் ஜெயிக்க வச்சு. அது இல்லாமல் தளபதி மூஞ்சிக்காக நிறைய ஓட்டு வந்தது. அது உண்மைதான். சரி, அப்போ நீ திருவற்றூரில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக பண்ணுவாருங்க. இங்கே என்னென்ன தேவை? அடிப்படை வசதிகள், ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளம், ஒரு கரண்ட் ப்ராப்ளம், இங்கே அந்த பீச்சில் வந்து கல் கொட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அவர். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. வீடு வசதி, சாலை வசதி எல்லாம் கட்டி இது பண்ணி தருவார். சிறப்பு. உங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிங்க இன்னொரு முறை. தளபதிக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய மாமா செந்தில்குமாருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப நன்றி தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய நாள் நல்லது பண்ணீங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பேர் அலமேல். திருவொற்றியூரில் செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? நல்ல மகிழ்ச்சி தான். அவர் பார்த்துருக்கீங்களா? எப்படி தெரியும்? பிறந்து வளர்ந்து இதே ஊரு தான். அவர் எல்லாமே நல்லா செய்வார். அப்படியா? ஆமா, எங்க ஊர் புள்ள, எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைங்களை பத்தி. சரி, அவரை பத்தி சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? அவரை பத்தி என்ன சொல்றது தெரியும் எங்களுக்கு. அவரை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா செய்வாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆமா. இங்க என்ன பிரச்சனைகள் இருந்தது? இங்க ரொம்ப பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இல்ல, ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆமா, அவர் வந்திருக்கிறாரே, இதோட அவரை பார்க்கலாம். நல்லது செஞ்சா நல்லது. ஓகே. இப்ப முதல்வரா விஜய் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 717 மதுக்கடைகளை மூடியிருக்காரு. ஆமா, இப்படி சந்தோஷமாச்சப்பா. அப்படியா? ஆமா, இதான் ரொம்ப சந்தோஷம். கஞ்சா குடி இதெல்லாம் யாரை கட்டுறது எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆமா, எவ்வளோ மக்கள் எவ்வளோ நல்லா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்கா. இதெல்லாம் யாரை கட்டினா, இவர் வந்து இது யாரை கட்டுறாருன்னா பெரிய விஷயம். திருவொற்றியூர்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆமா. சரி, நீ ஒரு வாழ்த்து சொல்லிருங்க அவருக்கு, செந்தில் அண்ணனுக்கு. எங்க எம்எல்ஏக்கு இந்த ஊர் புள்ள நல்லபடியா நடத்தி நல்லபடியா கொடுப்பார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அனிதா. அனிதா, நீங்க சொல்லுங்க. விஜய் அவர்கள் முதல்வரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. அதை விட எங்க அண்ணன் எம்எல்ஏ ஆனது அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. செந்தில் அண்ணன் எம்எல்ஏ ஆனது. அதான், இந்த திருவொற்றியூர்ல செந்தில் அண்ணன் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. இப்படி இருக்கு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி என்னென்ன குறைகள் இருந்துச்சு? எதனால? ரோடு பாருங்க சார், இந்த ரோடு இப்படியே தான் இருக்கு 5 வருஷமா. ரோட்ல எதுவும் போடல. இப்ப அவர் வந்தா எல்லாம் மாறும் நாங்க நம்புறோம். அவர் தெரியுமா உங்களுக்கு? அவரு சின்னதுல இருந்து நாங்க பாக்குறோமே அவரை. செந்தில் அண்ணன். ஓகே. ஏங்க கண்ணெல்லாம் கலங்குது? இல்ல சொல்ல ஒண்ணும் இல்ல, சொல்ல வரல. ஓகே. இல்ல அத நிறைய மாற்றம் ஒண்ணுன்னு தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த எமோஷனுக்கு காரணம் என்ன? இந்த கண் கலங்கி? இல்ல, அவர் ரொம்ப நல்லவர் இல்ல. சரி, எங்க ஏரியா மாறும் நாங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கோம். ஓகே. இல்ல அவ்வளவு விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க, எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. செந்தில் அண்ணா வந்து இப்போ இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவாங்க. எந்தெந்த மாற்றங்கள், என்னென்ன குறைகளை நீங்க அடிப்படையா சொல்லியிருக்கீங்க, என்னென்ன பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணன்? எல்லாமே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்காக. என்னென்ன குறை இருக்கோ எல்லாமே நாங்க செஞ்சு தரோம் உங்களுக்காக. இது நம்ம ஊரை நான் விட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜெயிச்சதப்போ உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு? நாங்க எங்க பட்டாசுலாம் வச்சு கொண்டாடணுமே சார். நாங்க அப்படியா? பட்டாசுலாம் வச்சு எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து நாங்க கொண்டாடணும். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தில்குமார் எனும் நான் அப்படின்னு எம்எல்ஏவா பதவி ஏற்கும்போது நாங்க எங்க பசங்களை உள்ள ஒரே கை தட்டி ஒரே கொண்டாட்டம். அவரோட வெற்றி உங்களோட வெற்றியா பாக்குறீங்களா? சார், எங்களோட வெற்றி தான் அது. அவ்வளவு பிடிச்சிருக்காங்க இந்த மாற்றம்? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சிறப்பு.
உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சசிகலா. நீங்க சொல்லுங்க, செந்திலண்ணனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். செந்திலண்ணை வந்து நான் சின்ன பொதுலேருந்து இங்கே பார்க்குறேன். இந்த நம்ம ஏரியாவில் தான் அவரும் பிறந்து வளர்ந்தது. நாங்களும் இங்கே இருந்து பார்க்குறோம். அவர் வந்து இந்த ஏரியாவுக்கு நல்ல மாதிரியாக ஏதாவது செஞ்சு தருவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு மெயினாக என்னென்னா இவங்க சொன்ன மாதிரி ரோடு போடுறது, தண்ணி கடலோரத்தில் கல் கொட்டணும், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு அவர் கையெழுத்து இந்த கஞ்சா இதுக்கு தானே போட்டார், அது கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப, இந்த இடத்துல எம்எல்ஏவா எங்கள் ஊரில் அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அவருக்கு வாழ்த்து சொல்லிருங்க, பார்த்துட்டு இருப்பாரு. அண்ணா நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்து நம்ம மக்களை நல்ல மாதிரியாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், வாழ்த்துக்கள். அக்கா நீங்கள் சொல்லுங்கள், செந்திலண்ணன் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க, வந்திருக்காங்க, எப்படி இருக்கு? என் பேர் லீலாலக்ஷ்மி. செந்தில் வந்து இங்கே சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துருக்கோம். நான் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷமாக அவங்கள பார்த்துருக்கோம், அவங்க அப்பாவையும் பார்த்துருக்கோம். ஓகே. அவங்க அப்பா வந்து நல்ல சேவை மனப்பான்மைலாம் இருக்குது, நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணும். அதே மாதிரி தான் வந்து செந்திலுக்கும் இருக்குது. செந்திலை வந்து எங்கள் தம்பி மாதிரி நினச்சி தான் ஓட்டு போட்டோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே டிஎம்கேக்கு போடுறவங்க இந்த வாட்டி எல்லாமே விசிலுக்கு தான் போட்டோம். அதனால் நல்லது நடக்கும்ன்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். இந்த கடலோர பகுதியில் இருக்கிற இடத்துக்கு வந்து கடல் வந்து மேலுக்கு வர்றதுனால கடல் பகுதியில் வந்து கல் கொட்டணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகே, மீனவ சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா வந்திருக்காங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் அண்ணன் தம்பிங்க எப்படி எம்எல்ஏவாக வந்து ஆட்சி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சி ஓட்டு போட்டோம். இப்போ சர்வசாதாரணமாக வரலாம் செந்தில் எங்ககிட்ட வந்து பேசலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி வந்து போகிறாரு, வராரு, பேசுகிறாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி விஜய் சார் வந்து எம்சி ஆனதுக்கு சிஎம் ஆனதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. கோச்சிக்காதே எனக்கு படபடன்னு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்த்துக்களை செந்திலண்ணனுக்கு. எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தான்ப்பா நாங்கள் போட்டோம். அவர் நல்ல ஒரு சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். எங்களுக்கு நல்லது செய்வாருன்ட்டு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. வாழ்த்துக்கள் செந்தில். எங்களுக்கும் அதே தான்ப்பா, அவர் நல்லது தான் செய்வார். எங்கள் ஊர் ஆள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எங்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். அது அவருக்கு ஒரு நன்றி. விஜய் இந்த மீனவ சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏவா மாறி இருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சிதான் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு பிடிச்சதான் இது பண்ணோம். நல்லா செய்வார். அது கொஞ்சம் இது பண்ணி எல்லாரும் இது பண்ணிக்குவோம். இவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். செந்திலண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் புள்ள தான் அவர். அதனால இதோ கட்டியிருக்காங்க பாருங்க, இந்த கூடாரம், அந்த மாதிரி வலை வைக்கிறதுக்கு எங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு கூடாரம் மாதிரி பண்ணி தரணும். மற்றபடி இந்த ரோடு வசதி இதெல்லாம் லைட்டு கீட்டு இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாருனாக்கா இப்போ நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் புள்ள தான் அவர். எங்களுக்கு நல்லா மீனவ சமுதாயத்தில் பிறந்து இன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஆமாம், அதை பற்றி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லது பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஆமாம். அடுத்தவங்க வெளியாள் இந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம எங்கள் ஊருக்காக பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அவர் பார்த்துட்டு இருப்பார், ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். ரொம்ப வாழ்த்துக்கள் தலைவரே. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த திருவொற்றியூரில்? தலைமுறை 4-5 தலைமுறை எங்கள் குடும்பமே இங்கே தான். இங்கே தான். இன்னைக்கு உங்கள் சமுதாயத்தில் ஒருத்தர் பிறந்து இன்னைக்கு எம்எல்ஏவா வந்திருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கா? செந்தில்குமார் அவர்கள் எம்எல்ஏவா வந்தது நல்லா இருக்கும். எங்கள் ஜாதி அடிப்படையில் எங்கள் ஆள் வந்துக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், உழைக்கிற எங்களை மாரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும். எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்ணீரிட்டு ஆள் வரும்பா. எங்கெல்லாம் ஒரு வளமாக எங்கள் பிள்ளைங்களை வருங்காலத்தில் படிக்கிற பிள்ளைக்கு வேலை இல்லாத எத்தனை பிள்ளை இருக்குது, அத்தனை பிள்ளைங்களுக்கும் வேலை உதவி பண்ணுங்க. எங்கள் ஏழ்மையான எங்களுக்கு எங்கே போனாலும் யாரும் இப்போ பிள்ளைங்க படிக்க முடியல, அது எங்கே போனாலும் எங்களுக்கு மதிக்க மாட்டாங்க. இல்லாத ஏழைங்களை போனால் நீங்கள் வெளியே போங்க, ஏதோ ஒரு குறை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டுறாங்க. ஐயா, அந்த குறையெல்லாம் நீங்கள் தீர்த்து வைங்க. அதான் இப்போ விஜய் அவர்கள் விஜய் வந்து இருக்கிறாங்க, விஜயும் சிஎம்மா வந்திருக்காங்க. வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களாண்ணே? மாற்றம் தான் நடக்கணும் ஐயா, நல்லது மாற்றத்துக்கு தானே கொண்டு வந்துக்கிறேன் ஐயா. மாற்றம் தான். இப்போ திருவொற்றியிலும் இனி செந்தில்குமார் அவரோட தொகுதியிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்புறேன். சரி, புள்ள வந்து இருக்கிறான், நல்லது செஞ்சால் அவனுக்கு வருங்காலத்தில் அவனுக்கு பேரும் புகழும் நல்லா இருக்கும். அவனு செய்யலைன்னா அவர் கெட்ட பேர் தான் ஐயா உண்டாகும். சரிண்ணே, நல்லது நடந்ததுன்னா அவருக்கு தான் இவ்வளோ பேர். அவங்களாம் பரம்பரை சுந்தரன்றவங்க, நாங்களாம் ஊருக்காரங்க தான், அந்த காலத்துல இருந்தே இருக்கிறோம். நம்ம வெளியே எங்கே போனது கிடையாது. பிள்ளைங்களை கேளு, நமக்கு இந்த வலையை விட்டா அது விட்டா இது தான் அவங்களே கேட்டுப்பாரு ஐயா. இது செந்தில் பார்த்துட்டு இருப்பார், ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிடுங்கண்ணே.
வணக்கம் ஐயா. எனக்கு தெரியும், நான் இங்கே தான், இந்த ஊருக்கு பொண்ணு தான். நான் இங்கே தான் வாழ்ந்துருக்கேன். அவரு இந்த ஊருக்கார் தான். சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவரு. தெரியும். இன்னைக்கு உங்க ஊர்ல உங்க மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒருத்தர் எம்எல்ஏவா வந்திருக்காரு. மகிழ்ச்சியா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வந்தது நல்லது செஞ்சா நல்லது ஒன்றும். அண்ணனோ தம்பியோ நல்லா இருக்கட்டும். சரிம்மா, நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு ஓ, நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. பார்த்துட்டு போற வாழ்த்து சொல்லிடுங்கம்மா. வாழ்த்துக்கள்ப்பா. அண்ணனோ தம்பியோ நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணா, நீங்கள் வந்து நல்லபடியா ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா இந்த ஊருக்கு நல்லபடியாக ஒரு வலை பாராது எல்லாம் கிழிஞ்சு போய்க்குது வரலாம். அதில் வந்து நீ எல்லாம் ஒரு எல்லாம் நல்லபடியாக செய்யுங்க. நாங்கள் உனக்கு எப்போ ஆதரவு நாங்கள் கொடுப்போம். உங்க மீனவ சமுதாயத்திலேயே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு எம்எல்ஏவா தேர்வாயிருக்காரு செந்தில்குமார் அவர்கள். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியுது. அவர் வந்ததுக்கு இந்த திருவத்தூர் குப்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே. ஆமாம், நல்லது இனிமேல் நல்லது கெட்டது ஏற்கனவே இருந்த ஆட்சி இருந்தது தான். அதிமுக இருந்தது, திமுக இருந்தது, எல்லாம் இருந்தது. எவ்வளோ கோரிக்கைகள் இருந்து சில கோரிக்கைகளை விட்டு போச்சு. இன்னும் சில கோரிக்கைகள் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணாத விட்டாங்க. சமயக்கூடம், அந்த வளக்கூடம் இதெல்லாம் கட்ட வேண்டியது இருந்தது, இதுவும் கட்ட முடியல, அப்படியே விட்டாச்சு. தலைவர் வந்துடுறாரு, விஜய் தலைவர் வந்துடுறாரு. அவராச்சும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வலை இருக்குது. அவர் ஆட்சியில் வந்ததுக்கு நம்ம முழுக்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரும். ரொம்ப எல்லாருக்கும் மக்களுங்கள் மீனவர் சமுதாயத்தில் இது கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா திருவொற்றியூர்ல செந்தில் அவர்கள் வந்தது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஓகே. ஆமா, அவர் தெரியுங்களா? சின்ன வயசுல பார்த்து அவரு ரொம்ப தெரியும். அவர் அங்கே நான் இருந்ததே வந்து அவர் பக்கம் தான், அவர் வீட்டான தான் நான் இருப்பேன். முரளிக்கிறாப்புல அங்கே தென்னானித்தூரில் தான் நான் இருப்பேன். சின்ன வயசுலேருந்து அங்கே தான் இருப்பேன். அவங்க இது ஊட்டாண்டியே தான் விளாண்டு இருப்பேன். அங்கேயே தான் இருப்பேன் நான். இப்போ இடையில நான் கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த பக்கம் இருந்து இப்போ இங்கே நம்ம போகிறதில்ல. சரியா அப்படின்னா போவேன், முரளி விடாண்டு போவேன், வருவேன். ஆனால் அவர் பழக்கம்லாம் நிறைய எனக்கு ரொம்ப இதாக வந்து சந்தோஷம். அவர் வந்ததுக்கு வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க, பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப வாழ்த்துக்கள். அவர் வந்து செந்தில் அவர்களுக்கு ஜெயிச்சதுக்கு ரொம்ப வாழ்த்து. சரிங்க. நல்லதை வந்தது நல்லதை பண்ணோம். அது குடோன்னு கட்டிக்குது, எதுக்கு புரோஜனம் இல்லை. தண்ணி ஆகிட்டு கெஞ்சாப்பட்டு தான் அங்கே யூஸ் ஆகுது. இப்போ ஊர் நேரம் இருந்தாக்கா வாழை பண்ணுறதுக்கு இப்போ எல்லாமே வெயிலில் வேலை செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு குடோன் பக்கத்தில் இருந்தாக்கா ஊருக்குள்ளே போய் உடனே வேலை செய்யலாம். இப்போ அது கட்டுறதுக்கு கெஞ்சா ஆகிட்டு நிறைய பேர் தண்ணி சாப்பிட்றது தான் நைட்டு பகலங்க வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போய் நம்ம தொழில் பண்ண அங்கே போய் பண்ண முடியாது யாரும். இங்கே தொழில் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம இது ஒரு குடோன் இருந்து இந்த ரோடு போட்டு இருந்துச்சு. இந்த ரோடு மண் போய் இது 2-3 வருஷமாக இது அப்படியே தான் கிடக்குது, ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த 4 வண்டி போகுது, வண்டி நிற்கிறது இடம் இல்லை. ரோடு ஸ்ட்ரைட்டாக இது இருந்து அதில் போவோம். ரோடுக்கு போட்டு கொடுக்கணும். இது பண்ணவே யாரும் ஒன்று பண்ணலை. அப்புறம் இங்கே ஒரு கலைஞர் யாருன்னு கட்டணும்னு சொன்னாங்க. 2 வருஷம் 2 ஸ்ட்ரீம் வந்து யாரும் கட்டலை. கடல் வந்து அரிப்பாருன்னு கடல் வந்து 2 வாட்டி வந்து அச்சினே போயிடுச்சு. வீடு கட்டி எதுவுமே கட்டே இல்லை. இது ஒரு நல்லா கட்டி கொடுத்தா இங்கே சமுதாய கூட மாரியே கட்டணும். அப்புறம் அந்த ஸ்டேஜ் இதை கட்ட 2 இது ஸ்ட்ரீம் வந்து யாரும் கட்டே இல்லை. பணம் பண்டு ஒதுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கட்டுறேன், இந்த மாதம் கட்டுறேன், அந்த மாதம் கட்டுறேன், எதுவும் யாரும் வந்து சேர்ந்து கலையாரங்க பற்றி இல்லை, கலையாரங்க கட்டணும்னு சொன்னாங்க. ஆழ்ந்துன்னு போனாங்க. 2 வாட்டியே வந்து 2 ஸ்ட்ரீம் வந்து ஆழ்ந்துன்னு போனாங்க. ஆழ்ந்துன்னு போய் இது எது கோரிக்கை எடுக்கலை. இந்த முறை எல்லாமே மாற்றம் வரும்னு எல்லாம் மாற்றம் வரும். அதான் எல்லாமே நாங்கள் எல்லாம் மாற்றம் எடுத்து ஒரு ஊரை எடுத்து உருவத்தை கொண்டாடணும். சரி, இதுமாதிரி எங்களுக்கு நல்ல கோரிக்கை வரணும். ஆனால் வந்து அங்கே 3 பில்டிங் பாருங்கள், அது 3 பில்டிங் கட்டி எங்களுக்கு புரோஜனம் கிடையாது. இப்போ ஊருக்கு நேரம் கட்டினா வந்து ஊருக்கு 10 பேர் உட்காரலாம், வலை பின்னலாம். இங்கேருந்து இந்த வலை தீப்பி அங்கே பின்ன முடியுமா? பின்ன முடியாது. நம்ம ஊர் நேரம் இங்கேருந்து அந்த பில்டிங் மேலே கட்டிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கடலை வந்து அரிப்பு வரும்போது தண்ணி வந்து உள்ளே ஏறிடுது, அதெல்லாம் அதிகமாகுது. நம்மளால தொழில் பண்ண முடியல, போட்டு கட்ட முடியல. இங்கே ஒரு 100 மீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் அது பண்டு ஒதுக்கின்னு சொன்ன முன்னே எங்களுக்கு தெரியல. நம்ம வந்து இப்படியே சுற்றி நிற்கிறோம், உங்களுக்கு தெரியுமா? பண்டு ஒதுக்கிறோன்னா அது ஒதுக்கி அதுக்கு ரெடி பண்ணி அது பண்ண சொன்னாங்க, பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து நீட்டாக ஒரு இப்போ இவ்வளோ அந்த போட்டு கட்டுற மாதிரி கட்டணும். இப்போ வந்து எல்லாமே போகணும், சின்ன பைப்பு போட்டு தான் எதுவும் போகணும். அது காசு மட்டும் அப்படி கிடையாது. நம்மளே சின்ன போட்டு கட்டிட்டாக்கா போட்டில் கட்டி நம்ம ஏறுற மாதிரி இங்கே ஏற முடியாது. இங்கே தான் போய் ஒரு சின்ன பைப்பு போட்டு தான் இது போய் கட்டணும். நீட்டாக பிரிட்ஜ் ஒன்று போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணும், அதுவும் ஒன்று போடணும். வேறு ஒன்றும் நம்மளுக்கு கோயில். ஆனால் வந்து செந்தில்குமார் நம்ம ஊர் பிள்ளை தான் வந்துக்கிறாரு. அவர் நல்லது செய்வார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க உரிமை குத்தி இது பண்ணுறோம். பார்க்கலாம். நன்றி. திருவொற்றியூரில் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய உழைச்ச நண்பர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் முரளி. நான் ஆரம்பத்துலேருந்து பிரச்சாரத்துலேருந்து பார்க்குறேன், அண்ணனுடைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்க. எப்படி இருக்குது இந்த வெற்றி? மக்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போது நம்ம வந்து போட்டுக்கு போகிறோம். செந்தில் வந்து எங்களுக்கு சின்னதுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்டு.
அவர் வந்து அதான் அவங்க எங்கே இருந்தாலும் ஒன்றா போவோம் வருவோம். ஆனால் ஒரு சில படிக்கிற விஷயத்தில் அவர் தனியாக வேலை செய்கிற விஷயத்தில் அவர் தனியாக போயிடுவார். நம்ம வேலை எங்கே போனாலும் அவரே இது மாதிரி தொழிலெலாம் வந்துருக்கா போல். அதுக்கப்புறம் வந்து பெருசாக படிச்சுட்டு அவங்க அப்பாலாம் இதில் பயங்கரமாக ஃபிஷர்மேன் தான் அவங்களாம். பரம்பரையாக இங்கேயே ஃபிஷர்மேன் தான் அவங்க. அப்படி இருக்கு சொல்ல அதான் ஃப்ரெண்டாக இருந்து அவர் வந்து ஒரு வக்கீலில் ஒரு நம்பராக ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தளபதி கிட்ட போயிட்டு அடிக்கடி பேசி இது பண்ணி எப்படியோ இது பண்ணிட்டு இந்த உணவுலாம் போடுவாங்க. அதுக்கெல்லாம் விலையில உணவகம் இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பார். இன்னைக்கு உங்க தொகுதியில எம்எல்ஏவா வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து உழைச்சிருக்கீங்க. ஒரு பலனா நினைக்கிறீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. ஒரு பிரச்சாரத்துக்கு போக சொல்ல நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படியே டீமாக தான் போவோம். மற்றவங்களாம் அதான் காசு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க. நாங்கள் இருந்தால் எதுவுமே இது பண்ணிட்டோம். ஒரே விசிலு ஒரு டவுலு தான். எங்கள் போட்டுங்கிற டவுலே கேட்பாங்க, கொடுத்துருவோம். அது கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஓட்டு போடுவோம் சந்தோஷமாக. அப்படியே நாங்கள் போகிற இடம்லாம் அவங்க லேடிஸுங்க ஜென்ஸுங்க அப்படியே சந்தோஷமாக குதிப்பாங்க. இதெல்லாம் வந்து அன்பால் வருதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். காசால் வர்றது இல்லை, இதெல்லாம் அன்பால் வர்றது. எங்களையும் கூப்பிடுங்க வரேன்னு சொல்லிட்டு மக்கள் எங்கள் கூட ஓடி வருவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாமே செமையாக வந்து எங்கள் கூட இருப்பாங்க. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குங்களாண்ணே? என்னென்ன விஷயங்கள் பண்ணுறதா தயாராக வந்து இப்போ நம்ம ஊர் இந்த திருவட்டூரில் வந்து இங்கே வந்து மெயினாக வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் சொன்னாங்க ஊர் கோயிலில் மரியாதை பண்ண சொல்ல இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒன்று கட்டணும். ஏன்னா வந்து ஒரு திருவிழா இது நடத்தினால இங்கே ஒரு ஸ்டேஜ் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் சத்திரம் வேணும், ஊருக்குன்னு பொதுவாக ஒரு சத்திரம் இல்லை, அது வந்து அது வந்து கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவர்கிட்ட தான் நீங்கள் இதெல்லாம் வந்தால் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் கும்பலாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஜெயலலிதா நகர் சொல்லிட்டு இருக்குது, அங்கே வந்து குவார்ட்டர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி தரணும், அங்கே சரஸ்வதின்னு சொல்லிட்டு குவார்ட்டர்ஸ் வந்து கட்டி தரணும் அப்படின்னாங்க. இவர் எல்லாத்துக்கும் சரி நான் வந்தால் பண்ணுவேன், இத்தனை கட்சி 2 கட்சி பண்ணல, நாங்கள் பண்ணுறோம், 10 வருஷமாக இப்படி தான் சொல்கிறாங்க, எதுவுமே பண்ணல, நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவர் உறுதி கூறி சொல்லிட்டு போனோம் நாங்கள். சிறப்பு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஃப்ரெண்டு தான். எல்லாமே எங்கே போனால் மொத்தமாக தான் போவோம். நாங்கள் மீன் பிடிக்கும்போது அவங்க போய்டும், படிக்கும்போது அப்படி போயிடுவோம். மற்றபடி ஈவினிங் அந்த டைமில் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருப்போம். டீ சாப்பிடுவோம், கொள்ளுவோம், நல்லா ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் படித்து அட்வொகேட் ஆனாப்புல. அப்புறம் கூப்பிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷமாக பண்ணாப்புல. ஏதாவதுனா ஹெல்ப்னா சொல்லு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ கிட்ட அது ஜெயிச்சதா போல். அது இன்னும் மகிழ்ச்சி. உங்க மீனவ சமுதாயத்துல நம்ம ஃப்ரெண்டு சின்ன வயசுல வந்து ஒரு வக்கீலாகி எம்எல்ஏ ஆனால் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, பெரிய வெற்றி இது. நாங்கள் எல்லா பிரசாதம் போகும்போது எங்களை எல்லாமே கிண்டலாக தான் பார்ப்பாங்க. என்ன இது ஒரு கட்சியா, ஏன்னா 2 கட்சி தலைமுறையாக இருக்குது. நாங்கள் அப்படியே சுத்தம் நம்மளை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ஜெயிச்சோன்னா எல்லாம் வாய் மூடிக்கிறாங்க, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதுதான் சொன்னேன், எப்பவுமே தோல்வியாக இருக்காது, வெற்றி வரும். ஓகே, அப்பா சிறப்பு. நீங்கள் வணக்கம், நான் கோட்டீஸ்வரன். நான் அண்ணனை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம் தான் எனக்கு. நான் வேறு ஃபீல்டு, நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். என்னோடய ஃபீல்டு வேறு, அண்ணனோட ஃபீல்டு அட்வொகேட்டாக அப்படி போயிட்டாங்க. நான் வேறு ஒரு கட்சியில் நான் இந்த மாற்றத்திற்காக நிறைய லஞ்ச ஊழலுக்கு எதிராக ஒரு ஆம் ஆத்மி கட்சின்ற ஒரு இதில் வந்து பொது சேவைலாம் செஞ்சிட்ருக்கிறேன். நான் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எதாவது மாற்றம் வராதான்னு நான் காலங்காலமாக ஏங்குற ஒருத்தரில் நானும் ஒருத்தன். இப்போ அண்ணன் வந்த உடனே அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணா உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் கூட இருப்பேன். அதே மாதிரி அண்ணனை என்னை இன்வைட் பண்ணாங்க. அன்றைக்கி சீட்டு கிடைச்ச அன்னையிலேருந்து அண்ணன் கூடவே தான் நான் இருக்கேன். நாங்கள் ஒவ்வொரு இடமும் நாங்கள் பிரச்சாரம் போகும்போது அங்கே வரவேற்பை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்ககிட்ட பணம் கிடையாது, எதுவும் கிடையாது, உண்மை நேர்மையை மட்டும் நம்பி நாங்கள் களத்துக்கு போனோம். ஒவ்வொருத்தரும் வரவேற்பை பார்த்தா பிரமிச்சு போயிடுவோம். அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும், அந்த பெரியவங்களாக இருக்கட்டும், மாடியிலேருந்து பூ கொட்டுவாங்க. இதெல்லாம் நாங்கள் எந்த காசு செலவு பண்ணல. ஆழம் கலக்கிறதா இருக்கட்டும், பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறவங்க கிடையாது. மக்கள் இயல்பாகவே தானாக வந்து அதை செஞ்சு எங்களை வரவேற்கும்பொழுது வெற்றி நிச்சயன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். களத்தில் போய் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதை நிறைய பேர் இந்த எதிர்கட்சியிலலாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் தற்கொலைங்க, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் இவ்வளோ தோக்க போகிறீங்க, நிற்கிறவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், களத்தை பார்த்தவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சைலண்ட்டாகவே நாங்கள் இது வரைக்கும் பண்ண பிரச்சாரத்தில், அண்ணன் பண்ண பிரச்சாரத்தில் இது வரைக்கும் நாங்கள் டிஎம்கே எதிர்த்து பேசுனதில்லை, ஏடிஎம்கே நாங்கள் எதிர்த்து பேசுனதில்லை. நாங்கள் வந்தால் என்ன பண்ண போகிறோம், தளபதி வந்தால் என்ன பண்ண போகிறாரு, நாங்கள் நல்ல அரசியல் பண்ண போகிறோம், நேர்மையான அரசியல் பண்ண போகிறோம், இதை மட்டுமே சொல்லி நாங்கள் பேசணும். மக்கள் அதுக்கான கொடுத்தாங்க, அதுக்கான வரவேற்பு கொடுத்தாங்க. 1,10,000 ஓட்டு 2,05,000 ஓட்டு விழுந்ததுன்னா அதில் 1,10,000 ஓட்டு வாங்குகிறோன்னா, அதுவும் புதுசாக வந்து 2-3 வருஷத்துலேயே புதுசாக வந்து 1,10,000 ஓட்டு வாங்குறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்.
அதில் 54,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட கட்சிகளான ஒரு டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கே ஆதரவு பெற்ற சிபிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரையும் வீழ்த்தி இந்த அளவுக்கு அண்ணன் வெற்றி பெற்றிருக்காருன்னா தளபதி விஜய் அவர்களுக்கும் அண்ணனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது, அண்ணன் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்துருப்பீங்க என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு பார்ப்பீங்க. 717 கடைகளை மூணதாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் மென்மேலும் தொடரும். நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். நன்றி, வணக்கம். ஓகே. ஒரு ஊருக்கும் ஊரில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது எதுக்கு நான் செஞ்சு கொடுக்குறோம் வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. ஒரு ஏரியா ஒரு ஊர், எண்ணூர், அப்புறம் கத்திவாக்கம், சின்ன குப்பம், பெரிய குப்பம், அப்புறம் திருச்சினாங்குப்பம், ஒண்டிக்குப்பம், ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு என்னென்ன ஊரில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன இல்லை, வீட்டு வசதி இல்லையா, ரோடு இல்லையா, உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லையா, அடிப்படை வசதி இல்லையா, அதுக்கு தேவையான நான் ஜெயிச்சு வந்தால் நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் அண்ணா சொல்லியிருக்காரு. நல்லது சொல்லியிருக்காரு. மெயினாக எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு கோயில் கட்டல. நிறைய பேருக்கு படிப்பு வசதி இல்லை. முக்கியமாக ரோடு தளங்கள் இல்லை. அதுக்கப்புறம் வீடு இல்லாதவங்க நிறைய பேர் வீடு இல்லாத இருக்கிறாங்க. ரோடு ஓரமாக பார்த்துருக்கீங்களா? எத்தனை ஓலை குடிசை இருக்குது, ஓட்டு வீடு இருக்குது. அப்புறம் வந்து கடந்த 20 ஆண்டுகளாக எந்த அரசியல்வாதியும் ஒன்றும் நல்லது கெட்டது செஞ்சது கிடையாது. எனக்கு நம்பி இருக்காது. எங்கள் அண்ணாக்கு பார்த்து போயிருக்கோம். அண்ணன் வெற்றிகரமாக இந்த 5 வருஷத்தில் வெற்றிகரமாக நிறுத்தத்தை முடித்து கொடுப்பார். சிறப்பாக செய்யலாம்.